பேசிக்கா நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டா இருந்தாலுமே, அத திரும்ப திரும்ப சாப்பிடும்போது நம்மளுக்கு அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். எனக்கு இந்த அவரைக்காலாம் பிடிக்காது. ஊர் சைட்ல பொங்கல் அப்போ கத்திரிப்பூ கலர்ல பெருசா வரும். அம்மா அத நறுக்கி போட்டு பொரியல் வைப்பாங்க. பட் நான் இங்க கல்யாணம் பண்ணி வந்து பார்க்குறேன். புளிக்குழம்புலேருந்து, கறி குழம்புலேருந்து, பல்யம் வரையும் எல்லாத்துலயுமே அவரைக்கா தான் இருக்கு. ஸோ நான் ரொம்ப வெறுத்ததே இந்த ஒரு ஃபுட்டு தான். இன்னைக்கு வீட்ல வந்து அரிசி இல்லன்னு சொல்லிட்டு ராம் போய் கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு டார்க் ஃபேண்டஸி பிடிக்கும். பட் இந்த வெரைட்டி எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஃப்ரைஸு, அப்புறம் பாஸ்தாலாம் வாங்கிட்டு வந்தாரு. இன்னைக்கோட சாப்பாடு என்னன்னா, எந்த கொட்டையே பிடிக்காதுன்னோ அத வச்சு தான் செஞ்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல டேஸ்ட் இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 நறுக்குன உருளைக்கிழங்கு, உரிச்சு வச்சிருக்கிற கொட்டை, கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் எப்பயும் போல் மசாலா, வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு 2த்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. இந்த தேங்காவிலலாம் உப்பு போட்டு வச்சாக்கா கெடாதுன்னு அம்மா சொன்னாங்க. போட்டு வச்சா கெடவே இல்லை. அப்புறம் ராம் வாங்கிட்டு வந்ததில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பொரிச்சேன். நம்ம அளவுக்குலாம் இது பத்தாது போல். 160 ருபீஸ் ஒரு பேகு. பட் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டே காலி பண்ணிவிட்டோம் ஒரே ஒரு 10 நிமிஷத்தில். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப அன்ஹெல்தி. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எப்பயுமே பழைய சாப்பிட மாட்டார். பட் குழம்பு டேஸ்ட்டில் காலையில் வரையும் சாப்பிட்டுட்டு இருந்தார். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.